ஹாய் கைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 20 இயர்ஸ் பேக் ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். அது இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அது 20 இயர்ஸ் பேக் ஸ்வீட் என்ன ஸ்வீட்னா நம்ம தேன் மிட்டாய். சின்ன பசங்களை நம்ம இந்த ஸ்வீட்டை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இப்போ இதை தான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தேன் மிட்டாய்க்கு வேண்டிட்டு ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். 2 பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு கப் மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு கப் சர்க்கரை, அப்புறம் ஏலக்கி. இப்போ நம்ம பார்த்துக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ அந்த கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அது ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை இப்போ இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்ச மைதாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூட உப்பும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி இப்போ அரைச்சி வச்ச பீட்ரூட் ஜூஸை மைதா கூட ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம் பதமாக. இப்போ நல்லா பதமாக பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மாவை ஒரு உருட்டி ரவுண்ட் ஷேப்பாக பண்ணின்னுக்கிறேன். இப்போ ஒரு பாட்டில் இது கேப் எடுத்துன்னுக்கிறேன். அது கூட நம்ம ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ அந்த தேன் மிட்டாய்க்கு வேண்டிட்டு சர்க்கரை பாக்கம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரை போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிங்கன்னா அது கூட நம்ம ஏலக்கி எடுத்து வச்சோம்னா அந்த ஏலக்கியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பதமாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரவுண்டாக பண்ணி வச்ச கோலியை நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது, எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கோலிங்களை பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ அந்த சர்க்கரை பாக்கா பண்ணி வச்சுருக்கணும், அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஹோல் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா ஊற வைக்கணும். நாளைக்கு காலையில் நம்மளுக்கு இது எப்படி ரெசிபி வந்துக்குது நம்ம பார்க்கலாம். அந்த தேன் மிட்டாய் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வந்துக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.